சோனி அவங்களோட Xperia லைனப்பில் இப்போ புதுசாக Xperia 1 Mark 8 அப்படிங்கிற புது ஃப்ளாக்ஷிப் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனான 1 சீரியஸ் கூட கம்பேர் பண்ணும்போது எங்கள் டிசைனை ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 6.5 இன்ச்சஸ்க்கான OLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த OLED டிஸ்பிளே அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள டிஸ்பிளே அண்ட் இந்த டிஸ்பிளேக்கு HDR10 சப்போர்ட் இருக்குது. கூடவே உங்களுக்கு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேயோட மீடியா கன்சம்ஷனுக்காக இங்கே பவர்ட் பை பிராவியா அப்படிங்கிற அவங்களோட டிவி லைனப்போட டிஸ்பிளேக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குன்னு சொல்லி நிறைய இங்கே மார்க்கெட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக இங்கே DCAயோட P3 கலர் கேமட் 100% அண்ட் 10-bit டோன் கிரேடியேஷன் சப்போர்ட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த வருஷத்தோட லேட்டஸ்ட் ப்ராசஸரான குவால்காமோட Snapdragon 8 Elite Gen 5 இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ப்ராசஸரால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 16GB வரைக்கும் RAM ஆப்ஷனும் அண்ட் 1TB வரைக்கும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஃப்ளாக்ஷிப்லேயே சோனியில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னுமே microSD கார்டு சப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த microSD கார்டை வச்சு நீங்கள் 2TB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும் உங்கள் ஸ்டோரேஜை. நெக்ஸ்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே ட்ரிப்பிள் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைமரி ஷூட்டர் உங்களுக்கு 48 மெகா பிக்சலுக்கான சோனியோட CMOS சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சாரோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f1.9 கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சென்சார் சைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/1.3 இன்ச்சஸ்க்கான சென்சார் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. செகண்டரி சென்சார் இங்கே 48 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா ஒயிட் ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சென்சாரும் ஒரு XMR RS சென்சார்னு சொல்லியிருக்கிறாங்க. இதோட சென்சார் சைஸ் பொறுத்த வரைக்கும் 1/1.56 இன்ச்சஸ்க்கான பெரிய சென்சார். இதோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f2.0 கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தேர்ட் சென்சார் இங்கேயுமே 48 மெகா பிக்சலுக்கான டெலஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டெலஃபோட்டோ லென்ஸ் மூலமாக நீங்கள் 2.9x வரைக்கும் உங்களால் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே 12 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இங்கே 5000 mAhக்கான பேட்டரி. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இங்கே 30 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 15 வாட்ஸ்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் கூடவே உங்களுக்கு பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த பைபாஸ் சார்ஜிங் அப்படிங்கிறது உங்களுக்கு கேமிங்கில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அடிஷ்னல் இந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் இருக்குது. கூடவே 3.5mm ஆடியோ ஜாக் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் பிகாஸ் நிறைய ஃப்ளாக்ஷிப்ஸில் இதை கட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இங்கே சோனி இன்னுமே இதை கண்டினியூ பண்ணுறது ஒரு பெரிய அட்வான்டேஜாக தான் இருக்குது. ஓவரால் வெயிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 200 grams ஆஃப் வெயிட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா 4 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட்டும் அண்ட் 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த ஃபோன் ஜப்பானில் லான்ச் பண்ணியிருக்காங்க அஃபிஷியலாக. கூடிய சீக்கிரம் மற்ற குளோபல் கண்ட்ரிஸையும் லான்ச் பண்ணுவாங்க. இந்தியாவில் எப்படி லான்ச் ஆகாது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஜப்பான் ப்ரைஸை இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது பேஸ் வேரியண்ட் 12GB RAM 256GB வேரியண்ட் உங்களுக்கு 1,43,000 rupeesக்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டால் ஓவர் ப்ரைஸ் மாதிரி தான் இருக்குது. இப்போ இருக்க ரேம் காம்போனன்ட்ஸ் ப்ரைஸ்லாம் வச்சு பார்க்கும்போது சப்போஸ் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இம்போர்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்கள் தாட்ஸ் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.